எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கடல் எறா தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். கடல் எறாவில் சூப்பரான நம்ம வறுவல் மாதிரி செய்ய போகிறோம். வாங்க இப்போ அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இறால் தான் நான் வாங்கியிருக்கிறேன். இறால் நல்ல பெருசாக இருக்குது. வளர்க்குற இறாலும் இருக்குதாம்மா, அது சின்னதாக இருந்துச்சு. இது கடல் இறால்னு சொன்னாங்க. இதான் ஒரிஜினலு கடல் இறாலுமா அப்படின்னாங்க. இது கொஞ்சம் விலையும் கூட. நான் இந்த இறால் தான் வாங்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. பார்த்தோன்னே சரின்ட்டு இதே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்க, 1 கிலோ வாங்கியிருக்கிறேன். இப்போ இதே சுத்தம் பண்ணிக்கலாம். எடுத்தாலே வந்துடுது, ஓடலாம். இங்கே பாருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் சுத்தம் பண்ணுற. ரொம்ப மீனில் ஈஸியாக சுத்தம் பண்ணுறது எதுன்னா இறால் தான். எல்லாருமே ரொம்ப ஈஸியாக சுத்தம் பண்ணிக்கலாம். அதில் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நெட்லையுமே இப்படி கீழே பிச்சிட்டோம்னா தனியாக வந்துடுது ஓடு. பாருங்கள், இது கரெக்டாக பிக்கிறதுக்கு இந்த ஓடு தனியாகவே வந்துடுது. பாருங்கள், அவ்வளவுதான். இவே கொடுத்து விரலை கொடுத்து இழுத்தா வந்துடுது. பாருங்கள் பாருங்கள், அது வீட்டில் தனியாக வந்துடுது. அவ்வளோதான். பாருங்கள், எல்லாமே எடுத்தாச்சு. எடுத்துட்டு பாருங்கள், இவ்வளவுதான் வந்திருக்குது. பாருங்கள், சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. இது மசாலா போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு காஷ்மீரி மிளகாவும் சாதா மிளகாத்தூள் 2 கலந்து வச்சுருக்கிறேன். அதில் 1 ஸ்பூனு மிளகாத்தூள், 1 ஸ்பூனு மல்லித்தூள், கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சும்மா ஒரு 1/4 ஸ்பூனு. இது எல்லாத்தையும் கலந்து வச்சிடலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். நீங்கள் இதிலையே இந்த மாதிரி போட்டு பரட்டினீங்கனால கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இதுவே தண்ணி விடும். அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊறுறதுக்காக ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சிருவோம். இருக்கட்டும். பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. பாருங்கள், இறாலில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் கசிஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இப்போ பாத்திரம் வச்சுருக்கிறேன். எண்ணெய் விட்டுக்கலாம். வறுக்கிறதுக்கு இந்த அளவு விட்டாலே போதும். எண்ணெய் காஞ்சிருச்சு. சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலை. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த இறாலையும் அதில் சேர்த்துக்கலாம். இது நான் 1/2 கிலோ தான். 1/2 கிலோவுக்கு தான் இந்த அளவுலாம் நான் போட்டிருக்கிறேன். பாருங்கள், பாத்திரத்தில் பட்ட உடனே சுருளுது பாருங்கள். எல்லாம் அப்படியே அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். அது ரொம்ப நேரம் இருந்தால் ஒரு மாதிரி சாப்பிட முடியாது. நல்லா கடுசாக இருந்துச்சுன்னா சாப்பிட முடியாது. அதனால் 10 நிமிஷம் இருக்கட்டும். அடுப்பை குறைச்சி வச்சு கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க. லைட்டாக மூடி வச்சுக்கோங்க. இப்படி அப்பப்போ திறந்து விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணியே இல்லாமல் தான் போட்டோம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் பாருங்க கசிஞ்சு வருது. இந்த தண்ணியெல்லாம் கசிஞ்சு வந்துட்டு மறுபடியும் இதெல்லாம் வற்றணும். அப்போ தான் நம்ம இதை இறக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வரன்னு வந்துடுச்சு. இப்போ இந்த டயத்தில் கொஞ்சம் போல் பெப்பர் தூவிக்கலாம். பாருங்க, அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். 2-3 கருவேப்பிலை தூவிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 லெமன் இதில் விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த புளிப்பு தன்மையோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இறால் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அருமையாக இருக்குது. பாருங்கள், ரவுண்ட் ரவுண்டாக செம்மையாக இருக்குமாச்சி. இந்த இறாலையும் வெங்காயத்தையும் அப்படி கலந்து கடிக்கும் பொழுது சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்தி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.